ورحمة الله تعالى وبركاته. الحمد لله رب العالمين نحمده ونصلي على رسوله الكريم أما بعد. எல்லாம் அல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இன்றைய இளைஞர்கள் சமகால சவால்களை கல்வியின் மூலமாக எப்படி அதற்கு தீர்வு காண்பது என்பதை பற்றிய சிறு குறிப்புகளை உங்கள் முன் மொழிய வேண்டும். அன்பானவர்களே, எப்படிப்பட்ட பிரச்சனையாக இருந்தாலும் அந்த பிரச்சனை எவ்வளவு பெரிய சவாலாக மாறினாலும் சரி, அதை கல்வி இல்லாமல் எதிர்கொள்வது என்பது சாத்தியமற்றது. அதே போலதான் ஒரு பிரச்சனையோ அல்லது ஒரு சவாலையோ பொருளாதாரத்தின் மூலமாக, நேர மேலாண்மையின் மூலமாக, ஊடகத்தின் மூலமாக எதிர்கொள்ள முடியுமா என்று கேட்டால் எதிர்கொள்ள முடியும். ஆனால் அவைகளுடன் கல்வி இணையாமல் அதை ஒருபோதும் தீர்வு காண முடியாது. உதாரணமாக அல்லாஹ் தஆலா குர்ஆனில் ஒரு சம்பவத்தை சொல்கின்றான். ஷம்பீர் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அவருடைய கூட்டத்தை பார்த்து சொல்கிறார்கள், இன்னல்லாஹ கத் பஅத லக்கும் தாலூத மலிகா, நிச்சயமாக அல்லாஹ் தாலூத்தை உங்களுக்கு அரசனாக அனுப்பியிருக்கிறான். அதற்கு அந்த மக்கள் சொன்னார்கள், காலு அன்னா யகூனு லஹுல் முல்கு அலைனா வ நஹ்னு அஹக்கு பில் முல்க், அவரா எங்களுக்கு அரசர். மின்ஹு வலம் யத்தஸஅது மினல் மால், தாலூத்தை விட மிக அதிக பொருளாதாரம் கொடுக்கப்பட்டவர்கள் நாங்கள், அப்படி இருக்க அரச பதவிக்கு நாங்கள் தகுதியானவர்கள் என்று அந்த மக்கள் கேட்கிறார்கள். அதற்கு ஷம்பீர் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கூறினார்கள், இன்னல்லாஹ அஸ்தஃபாஹு அலைக்கும் வ ஸாதஹு பஸ்ததன் ஃபில் இல்மி வல் ஜிஸ்ம், உங்கள்கிட்ட பொருளாதாரம் இருந்தாலும் சரி, அல்லாஹ் அவருக்கு கல்வி ஞானத்தை அதிகப்படுத்தியிருக்கிறான். இரண்டாவதாக சொன்னார்கள், உடல் ஆரோக்கியத்தை, உடல் வலிமையை அதிகப்படுத்தியிருக்கிறான். ஆக ஒரு மனிதனிடத்தில் அதிகம் பொருளாதாரம் இருந்தும் அவரிடத்துல கல்வி இல்லை என்றால் அவர் இந்த உலகில் மதிக்கத்தக்க மனிதர் அல்ல. அதே போல அரசியல் எடுத்துக்கொண்டாலும் சரி, இப்பொழுது திடீரென ஒருவர் அரசியல் குறித்தார் அல்லவா, அவருடைய ஆட்சி தான் நடந்து கொண்டிருக்கிறது. அந்த ஆட்சி எந்த கோணத்தில் இருக்கிறது என்பதை நாம் கண்கூடாக பார்த்து கொண்டிருக்கிறோம். மக்கள் அவர் மீது வைக்கக்கூடிய குற்றச்சாட்டு என்பது அவருக்கு அரசியல் பற்றி உண்டான அனுபவம் இல்லை, அரசியல் பற்றி உண்டான கல்வி அறிவு அவரிடத்தில் இல்லை. இதுதான் மக்கள் அவர் மீது வைக்கக்கூடிய குற்றச்சாட்டு. ஆக இப்படி எத்தனை பிரச்சனை, எத்தனை சவால்களாக இருந்தாலும் கல்வி இல்லாமல் அதை எதிர்கொள்ள முடியும். கல்வி இல்லாமல் அதை எதிர்கொள்வது என்பது சாத்தியமற்ற என்பதை நான் இங்கு அழுத்தம் திருத்தமாக பறைசாற்றுகிறேன். எனவே தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், தொலபுல் இல்மி ஃபரீதத்துன் அலா குல்லி முஸ்லிம், கல்வி கற்றுக்கொள்வது முஸ்லிமான ஆண் பெண் இருபாலர்கள் மீதும் கட்டாய கடமை என்றார்கள். ஆனால் இன்றைக்கு பெரிய சவால் என்ன தெரியுமா? அந்த கல்வி கற்பதுதான். கல்வி கற்பதுதான் இன்றைக்கு பெரிய சவாலாக இருக்கிறது. ஒரு வாலிபன் தன்னுடைய வாலிப பருவத்தில் கல்வி கற்கக்கூடிய அந்த நிலையிலே தன்னுடைய சிந்தனைகளை பலவிதமாக சுழல விடுகின்றான். அவனுக்கு அந்த கல்வியின் மீது உண்டான ஆர்வம் என்பது குறைவாக இருக்கிறது. அந்த ஆர்வத்தை பாராமுகமாக்கக்கூடிய காரணிகளில் ஒன்றுதான் இன்றைக்கு ஒவ்வொரு இளைஞர்களிடத்திலும் இருக்கக்கூடிய அந்த ஆண்ட்ராய்டு மொபைல். அன்பானவர்களே, அதுல சில பலன்கள் இருந்தாலும் பல தீமைகள் அதுல கொட்டி கிடக்கிறது. ஹராமான காரியங்கள் எல்லாம் மிக எளிதாக அதிலே செய்யலாம் இல்லையா? அந்நிய பெண்ணை பார்ப்பது ஹராம், இஸ்லாம் தடுத்திருக்கிறது. ஏனென்றால் விபச்சாரம், ஜினா என்பது எடுத்தவுடன் நிகழ்ந்து விடாது. முதலாவது பார்க்க தோணும், அடுத்து பேசணும், அடுத்து பழகணும். இதனுடைய கடைசி கட்டம் தான் ஜினா. அல்லாஹ் பாதுகாக்கணும். இதை நான் எதற்கு இங்கே சொல்லுகிறேன் என்றால், ரமலான் மாதத்தில் எனக்கு நன்கு அறிந்த ஒரு வாலிபன் என்னிடத்துல வந்து சொல்கிறான், ரமலான் மாதத்துல நோன்பு வச்சுக்கிட்டு காலேஜில் பெண்களிடத்துல பேசும் பொழுது எனக்கு கொஞ்சம் கில்ட்டியா ஃபீல் ஆகுது, எனக்கு ஏதோ பாவம் செய்யற மாதிரியே தோணுது. அவன் செய்யக்கூடிய அந்த காரியம் பாவம் என்று கூட அவனுக்கு தெரியவில்லை, அவ்வளவு சாதாரணமானதாக மாறிவிட்டது. நான் சொன்னேன், அந்நிய பெண்ணை பார்ப்பதே ஹராம்பா. அவன் ஆச்சரியமாக கேட்கிறான், காலேஜுகளை வந்து பார்த்தீங்கன்னா நீங்க என்ன சொல்லுவீங்க? நான் அதைதான் சொல்கின்றேன். இந்த காலகட்டம் என்பது மிகவும் மோசமான காலகட்டம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்த காலகட்டத்திலிருந்து நம்மை பிரித்து எடுத்தார்களோ அப்படிப்பட்ட அந்த காலத்தை நோக்கி செல்லும் காலம் தான் இது. அல்லாஹ் தஆலா பாதுகாப்பானாக.
நான் என்ன சொல்கிறேன் என்றால், ஒரு வாலிப பருவம் என்பது அது அப்படித்தான். அந்நிய பெண்ணை பார்க்கத்தான் சொல்லும், அந்நிய பெண்ணிடத்தில் பேசத்தான் சொல்லும். அல்லாஹ் தான அந்த வாலிப பருவத்தை அப்படித்தான் அமைத்திருக்கிறான். ஆனால் அல்லாஹ் அதை தடுத்திருக்கிறான். அதை நாம் தவிர்த்திருக்க வேண்டும் அல்லவா? அப்படி என்று சொன்னால் இஸ்லாம் கற்றுக் கொடுக்கக்கூடிய முதல் கல்வி இறையச்சம், தக்வா. இறையச்சம் யாரிடத்தில் அதிகமாக இருக்கிறதோ அவருக்கு இதெல்லாம் ஒரு சவாலாகவே இருக்காது, இதெல்லாம் ஒரு பிரச்சனையாகவே இருக்காது. உதாரணமாக இமாம் இப்னு சீரீன் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களுடைய வரலாற்றை படித்து பார்த்தால் அதில் ஒரு நிகழ்வு வருகிறது. இமாம் அவர்களை ஒரு பெண்மணி அறையில் அடைத்து வைத்து மிரட்டுகிறார். என்னுடன் நீங்கள் உடலுறவு கொள்ளுங்கள், என்னுடன் நீங்கள் உடலுறவு கொள்ளுங்கள், இல்லை என்றால் வெளியில் சென்று என்னிடம் தப்பாக நடக்கிறார் என்று நான் பரப்பி விடுவேன். அந்த இடத்திலே இமாம் அவர்கள் செய்த செயல் என்ன தெரியுமா? அல்லாஹ்வை அஞ்சிக் கொண்டு அங்குள்ள அந்த கழிவறைக்கு சென்று அங்குள்ள அந்த நஜீஸை எடுத்து உச்சந்தலையில் இருந்து உள்ளங்கால் முடி பூசிக்கொண்டார். அப்படி அந்த பெண்ணிடத்துல வந்து சொல்கிறார், உனக்கு இந்த உடம்பின் மீதுதான் ஆசை, இந்த உடலை உனக்கு நான் அர்ப்பணிக்கிறேன், எடுத்துக்கொள் என்றார். அதில் அந்த பெண்மணி தலைதிருக்க ஓடினார். இந்த செயலை செய்ய தூண்டியது எது? அவரிடம் தான் அந்த இறை அச்சம் தான். ஆக இறை அச்சம் யாரிடத்தில் அதிகமாக இருக்கிறதோ அவருக்கு இதெல்லாம் ஒரு விஷயமாகவே இருக்காது. அடுத்தபடியாக இளைஞர்களுக்கு சவாலாக இருக்கக்கூடியது என்று சொன்னால் மன அழுத்தம், மன உளைச்சல், மன நிம்மதியின்மை, இது போன்ற மனம் சார்ந்த நோய்கள் தான். அன்பானவர்களே, மன அழுத்தம், மன உளைச்சல் இந்த இரண்டும் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான். ஒரு மனிதன் ஒரு காரியத்தை முடிவு செய்கின்றான். அந்த காரியம் அவனுடைய இயலாமையின் காரணத்தினாலோ அல்லது மற்றவர்களுடைய நிர்பந்தத்தின் காரணத்தினால் அவனால் செய்ய முடியாமல் போகிறது. அதற்காக வேண்டி அவன் கவலை கொண்டே இருக்கிறான் என்றால் அப்பொழுது மனதில் சிறிதாக உண்டாகக்கூடிய ஒரு கவலை தான் மன அழுத்தம் என்கிறார்கள். அந்த கவலை நீண்டு கொண்டே இருந்தால், அந்த கவலையினால் வேறு எந்த காரியத்தையும் செய்ய முடியாமல் போனால் அதற்கு பேர் தான் மன உளைச்சல். இங்கிலீஷில் சொல்ல போனால் ஸ்ட்ரெஸ், டிப்ரெஷனுங்கிறாங்க. எந்த வார்த்தையை எந்த இடத்துல பயன்படுத்துறேன்னு நம்ம பசங்களுக்கு தெரியல. எதை எடுத்தாலும் டிப்ரெஷன் இருக்குன்னு தான் சொல்றாங்க. அதை கூட டிப்ரெஷன் சொல்ல மாட்டேன், ஒரு மாதிரி ரியாக்ஷன் மாதிரி டிப்ரெஷன் தான் சொல்றாங்க. ஒன்றை நாம் நன்றாக புரிந்து கொண்டால் இது ஒரு பிரச்சனையாக இருக்காது. இஸ்லாம் கற்றுக் கொடுக்கக்கூடிய கல்விகளில் ஒன்றுதான் துக்மினு பில் கதர். அல்லாஹ்வினுடைய கலா கதரை நாம் ஈமான் கொள்ளணும். அல்லாஹ் எதை எழுதி வைத்திருக்கிறானோ அதுதான் நடக்கிறது. இதை நாம் புரிந்து கொண்டால் இது ஒரு பிரச்சனையாகவே இருக்காது. இன்றைக்கு உனக்கு இந்த ரிஸ்க் கிடைக்க வேண்டும் என்று அல்லாஹ் கலா கதிரில் எழுதி வைத்திருந்தால் அது எப்படியாவது உனக்கு கிடைத்துவிடும். இது கிடைக்கக்கூடாது என்று எழுதி வைத்திருந்தால் அவனுக்கு கிடைக்கவே கிடைக்காது. இன்றைக்கு நான் கடைசி தான் பேசணும், அல்லாஹ் தான் எழுதி வச்சுன்னா நான் கடைசி தான் பேசியாகும். ஆக இந்த ஒரு விஷயத்தை நாம் புரிந்து கொண்டால் போதும். அதே போலத்தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருக்கு முன்னாடி சஹாபாக்கள் எல்லாம் பேசிக்கொள்கிறார்கள். நடக்க போவதை பேசிக்கிறார்கள். என்னது, நாளைக்கு நான் அதை செய்ய போகிறேன், இதை செய்வோம் என்று பேசிக்கொள்கிறார்கள். அப்பொழுது நபி அவர்கள் கேட்டுக்கொண்ட நபி அவர்கள் சொன்னார்கள், இதா சமிஅதும் அல் ஜபல ஜால அன் மகானி. ஒரு மலை தன்னுடைய இடத்தை விட்டு நகர்ந்து விட்டது என்று சொன்னால் ஃபஸத்யகு, அதை உண்மைப்படுத்துங்கள், அதை நம்புங்கள். ஆனால் ஒரு மனிதனுடைய குணம் மாறிவிட்டது, அந்த மனிதனுடைய குணம் மாறிவிட்டது என்று சொன்னால் பலா துஸத்யகு, அதை நம்பாதீர்கள். ஏனென்று சொன்னால் அவனுடைய குணம் மாறுவதாக இருந்தாலும் அல்லாஹ் அது கலா கதிரில் எழுதப்பட்டிருக்கும். அதனால்தான் அவனுடைய குணம் அந்த இடத்தில் மாறுகிறது. இதை நாம் புரிந்து கொண்டால் போதும், இதெல்லாம் ஒரு சவாலாக இருக்காது. அடுத்தபடியாக இந்த உலகமே தேடக்கூடிய ஒன்றுதான் மன நிம்மதி. அது எங்கு இருக்கிறது என்பதை அல்லாஹ் தஆலா தெளிவாக சொல்லிவிட்டான். அலா பிதிக்ரில்லாஹி தத்மைனுல் குலூப். அறிந்து கொள்ளுங்கள், நிச்சயமாக அல்லாஹ்வினுடைய திக்ரில் தான் மன நிம்மதி என்பது இருக்கிறது என்பதை நாம் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். ஆக நாம் கற்கக்கூடிய இந்த கல்வி என்பது சாதாரணமானதல்ல. எப்படிப்பட்ட சவாலாக இருந்தாலும், எப்படிப்பட்ட பிரச்சனையாக இருந்தாலும் அதை எதிர்கொள்வதற்கு ஒரு
உறுதியான ஆயுதமாக இந்த கல்வி இருக்கிறது என்பதால் அல்லாஹ் தாலா இந்த கல்வியை அல்லாஹ் நமக்கு பயனுள்ள கல்வியாக ஆக்கியது முடிவானாக. வாஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா.